இன்னைக்குதான் ஆளுநர் மாளிகையில் இன்று காலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்கு ஆளுநரிடம் தமிழக வெற்றி கழக அரசின் செயல்பாடுகள் தொடர்பாக புகார் அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று 3:30 மணி அளவில் திமுக நிர்வாகிகள் RS பாரதி மற்றும் MP வில்சன் உள்ளிட்டோர் ஆளுநரிடம் சென்று தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக புகார் அளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சற்று நேரத்திற்கு பிறகு அதிமுக தரப்பில் இன்பதுரை, அதிமுக தரப்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இன்பதுரை உள்ளிட்டோர் இப்பொழுது ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து குதிரை பேரத்தில் தாவேக அரசு தொடர்ந்து ஈடுபடுவதாக புகார் அளித்திருக்கிறார்கள். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் திமுகவும் அதிமுகவும் இதே போல காலையில் பாரதிய ஜனதா கட்சியும் ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழக அரசு தொடர்பாக புகார் மனுக்களை அளித்திருக்கிறார்கள். ஆட்சியை கவிழ்ப்பதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக திமுக மீது, திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் தொடரப்பட்ட சூழ்நிலையில் இப்போது தமிழக வெற்றி கழகம் அதிமுக MLA-க்களை ராஜினாமா செய்ய வைக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது என்று அதிமுக தரப்பிலும் அதே போல திமுக தரப்பிலும் ஆளுநர் அர்லேக்கரிடம் ஒரே நேரத்தில் புகார் அளித்திருப்பது ராஜ்பவனில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இருவரும் ஒரே நேரத்தில் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து அந்த புகார் மனுக்களை அளித்து இன்னும் சற்று நேரத்தில் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு விதமான வழக்குகள், கைது நடவடிக்கைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதும், செந்தில் பாலாஜி, ஏவாவேலு உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டிருப்பது, இது தவிர பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதிமுக MLA-க்களை ராஜினாமா செய்ய வைப்பது, மாற்றுக் கட்சியினரை இணைக்கும் விழாக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக திமுகவும் அதிமுகவும், திமுக தரப்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் MP வில்சன் ஆகியோரும், அதிமுக தரப்பில் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இன்பதுரை உள்ளிட்டோரும் இப்போது ராஜ்பவன், லோக்பவன் என்று அழைக்கக்கூடிய ராஜ்பவனுக்குள் சென்று புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திமுக சார்பாக புகார் அளித்த RS பாரதியும் வில்சனும், இதே போல அதிமுக தரப்பில் புகார் அளித்த இன்பதுரையும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த புகாரில் தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருகிறது என்று ஒரே நாளில் பாஜக, திமுக, அதிமுக தரப்பில் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து இந்த புகார் மனுக்களை, முறையீட்டு மனுக்களை அளித்திருப்பது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நிகிதா.